வணக்கம் உறவுகளே. இது சேரமான் தொலைக்காட்சியின் செருக்களம். என் தம்பி வருவான், தம்பி வருவான், நம்பி இருங்கள் தோழர்களே. விளக்கேற்றுவதன் மூலம் சூரிய தேவனின் ஒளியை மங்கச் செய்து விடலாம் என்று பகற்கனவு காணும் விட்டோடிகளை கண்டித்து அறிக்கை ஒன்றை மாமனிதர் புரட்சி பாவலர் காசி ஆனந்தன் அவர்கள் வெளியிட்டுள்ளார். விளக்கு கொளுத்தும் இழுக்கு பிறவிகளே, இரண்டகர் வரிசையில் இடம் பெற்றீர், இழிவுற்றீர். காசி ஆனந்தன் அறிக்கை. யார் இதை சொல்லவில்லை இன்று, யார் இதை சொல்லவில்லை, யார் இதை சொல்லவில்லை இன்று, யார் இதை சொல்லவில்லை. உலக வரலாற்றில் முதல் தடவையாக உயிரோடு வாழும் ஓர் விடுதலை இயக்க தலைவனுக்கு விளக்கு கொளுத்தும் உணர்ச்சியற்ற இழிபிறவிகளின் ஒன்று கூட மனம் துடிக்கிறது, சினம் வெடிக்கிறது. தம்பி இல்லை என்று சொல்கிறவர்கள் இரண்டு வகை. தம்பி இல்லை என்று நினைப்பவர்கள் சிலர், தம்பி இருக்க கூடாது என்று நினைப்பவர்கள் சிலர். தம்பி இல்லை என்று நினைப்பவர்கள் தம்பிக்கு எதற்காக விளக்கு கொளுத்த வேண்டும் என்று தம்பி மீதுள்ள பற்றால், பாசத்தால் விளக்கு கொளுத்திகளை எதிர்க்கிறார்கள். தம்பி இருக்க கூடாது என்று நினைப்பவர்கள் தம்பிக்கு விளக்கு கொளுத்தியே தீர்வது என்ற தலை கணத்தோடு திமிர் கொண்டு குதிக்கிறார்கள். தம்பி இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் யார்? இயக்கத்தின் அமைப்பு விதிகளுக்கு எதிராக தவறிழைத்து இயக்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள். சிங்கள உளவுத்துறையின் துணையோடு இலங்கையை விட்டு வெளியேறி அவர்களின் திட்டங்களை நிறைவேற்ற வெளிநாடுகளில் தங்கி சிங்கள இனவரி அரசின் கையாட்களாக இயங்குபவர்கள். தங்களிடம் சிக்கிக்கொண்ட கோடிக்கணக்கான இயக்க பணம் தம்பி வந்தால் பறிபோய் விடுமோ என்ற வெளிநாடுகளில் அச்சத்தோடு தவிப்பவர்கள். யாசக திருவோடு துரோகிகள் என்றலாம், யாசக திருவோடு துரோகிகள் என்றலாம், யாகத்திருக்கரம் உனக்காக நீளுமா? தம்பி இருக்கிறார், தம்பி இருக்க வேண்டும் என்று நம்பும் லட்சக்கணக்கான உலகத் தமிழர்கள் தம்பியின் இருப்பின் உண்மையை தெளிவாக அறிந்தவர்களாய் அவர் உலக அரங்கில் முன்னிலைப்படுத்திய தேசத்தின் புதல்வி துவாரகா பிரபாகரன் அவர்களின் தலைமையில் தம்பியின் திட்டங்களை நிறைவேற்ற தொடங்கி இருப்பதை விளக்கு கொளுத்திகளால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. தம்பி இல்லை என்பதற்கு இதுவரை எந்த சான்றுகளும் இல்லை. தம்பி கொல்லப்பட்டதை நேரில் கண்ட தமிழர்கள் எவரும் இல்லை. தம்பி இருக்கிறார் என்பதற்கான சான்றுகளை தமிழர்கள் பல நிலைகளில் கண்டார்கள். தம்பியின் துணைவியார் திருமதி மதிவதனி அவர்களின் அக்கா அருணா தம்பியையும் மதிவதனியையும் அம்மானையும் நேரில் சென்று பார்த்ததாக சொன்னார். அண்மையில் மதிவதனி அவர்களின் கூட பிறந்த அண்ணன் ஸ்ரீ மகள் துவாரகாவை நேரில் சந்தித்த போது அவளை கட்டி தழுவி கண்ணீர் சிந்தியதை பார்த்தோம். நீண்ட நெடுங்காலமாக இயக்கத்தில் ஓய்வறியாது இயங்கி வரும் சுவிட்சர்லாந்து நாட்டின் ரகுபதி தம்பியை நேரில் சந்தித்ததை ஒரு பதிவில் வெளியிடும் போது கண்கலங்கி நிலை குலைந்ததையும் தமிழீழ மக்கள் கண்டார்கள். விளக்கு கொளுத்திகளுக்கு மட்டும்தான் இன்னும் விழிகள் திறப்பதா இல்லை. இந்தியாவின் மாபெரும் விடுதலை போராளி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் திடீரென காணாமல் போன போது நேதாஜி போய்விட்டார் என்று பலர் சொன்னார்கள். ஆனால் முத்துராமலிங்க தேவர் போன்ற பலர் இல்லை, நேதாஜி உயிருடன் இருக்கிறார் என்று இறுதி மூச்சு வரை சொன்னார்கள். இன்றைக்கும் நேதாஜி இல்லை என்று சொன்னவர்கள் கூட அவருக்கு விளக்கு கொளுத்தவில்லை என்பதை விளக்கு கொளுத்திகள் எண்ணி பார்க்க வேண்டும். விளக்கு கொளுத்திகளே, உங்கள் இழி செயலை ஆதரிப்பவர்கள் யார் என்று விளக்குங்கள். நீங்கள் விளக்கு கொளுத்துவதை நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் ஆதரிக்கவில்லை. தலைவர் நெடுமாறன் தலைமையில் இயங்கும் உலகத் தமிழர் பேரமைப்பு ஆதரிக்கவில்லை. தமிழீழத்தில் உள்ள புனர்வாழ்வு பெற்ற போராளிகள் கட்சி ஆதரிக்கவில்லை. தமிழீழ நட்புறவு மையம் ஆதரிக்கவில்லை. பிரான்சில் கஜன் தலைமையில் இயங்கும் மனித உரிமை சங்கம் ஆதரிக்கவில்லை. சுவிட்சர்லாந்திலும் பிரான்சிலும் உலகின் பிற நாடுகளிலும் இயங்கும் உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு ஆதரிக்கவில்லை. திரும்பும் திசையெல்லாம் உனக்கு எதிராக, திரும்பும் திசையெல்லாம் உனக்கு எதிராக, உலக மனச்சாட்சி உனக்கு எதிராக. உங்களை ஆதரிப்பவர்கள் உங்களை தவிர யார் என்று கூறுங்கள். நான் சொல்லட்டுமா? சிங்கள நாள் செய்தி இதழ்களும் இலங்கையில் சிங்களர் நடத்தும் ஆங்கில நாள் செய்தி இதழ்களும் அண்மையில் தம்பியின் சாவை இயக்கம் ஒப்புக்கொண்டது என்று உங்கள் விளக்கு கொளுத்தும் நிகழ்ச்சியை செய்தியாய் வெளியிட்டு சிரித்து எக்களித்து துள்ளி குதிக்கிறார்களே, இவர்கள்தான் உங்கள் ஆதரவாளர்கள்.
தமிழீழ மக்கள் நீங்கள் தங்கள் தாயகத்திற்கு செய்வது பச்சை துரோகம் என்று தம்மை இழந்து நெருப்பாய் கொதிக்கிறார்கள். எட்டப்பெண்கள் எனும் சொல் துரோகிகள் என்றே எண்ணப்படும். காக்கை வன்னியர்கள் எனும் சொல் துரோகிகள் என்றே கருதப்படும். இதே போன்று தமிழீழத்தின் எதிர்கால வரலாற்றில் விளக்கு கொளுத்திகள் என்னும் சொல் துரோகிகள் என்றே பொருள் கொள்ளப்படும். கவிஞர் காசி ஆனந்தன், தலைவர், ஈழத்தமிழர் நட்புறவு மையம். சரி உறவுகளே, இத்துடன் சேரமான் தொலைக்காட்சியின் சரிக்களம் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம் உறவுகளே. என் தம்பி வருவான் நம்பியிருங்கள் தோழர்களே. தடைகள் யாவும் உடைந்து போகும் தருணம் இதுதான் தோழர்களே. என் தம்பி வருவான் நம்பியிருங்கள் தோழர்களே.